விஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, யோசேப்பின் வாழ்க்கை வரலாற்றை நம்ம பார்த்துட்ருக்கோம். யோசேப்பு எப்படியாக தன்னுடைய சகோதரர்களால் பரிகசிக்கப்பட்டார். சின்ன பிள்ளையா இருக்கப்ப யோசேப்புக்கு எப்படியாக கனவுகள்லாம் வந்தது, அந்த கனவு எப்படி நிறைவேறினது, அதுக்கப்புறம் பார்வோன் எப்படியாக அவர் உயர்த்தினார், அதற்கு முன்பாக அவர் சிறையிலே இருந்தது, சிறையில எப்படியாக அவர் ஒரு பக்குவப்படுத்த மனிதனாக ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு இண்டிவிஜுவலாக மாறினார் என்பதை பற்றிலாம் நம்ம நிறையா பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியிலையும் அந்த யோசேப்பின் வரலாறு எப்படி முடிகிறது என்று பார்க்க போறோம். அதோடு சேர்த்து இதற்கு ஏதாவது வரலாற்று சான்றுகள், ஒரு தொல்லியல் சான்றுகள் இருக்கா என்பதை பத்தி இந்த தடவை நம்ம பார்க்க போறோம். இனிமே நிகழ்ச்சியை கவனமாக கேளுங்க. நம்ம திரு வெங்கடேசன் அவர்களை சந்திக்கலாம். வணக்கங்க. இப்ப யோசேப்புடைய இது ரொம்ப சுவாரஸ்யமா சகோதரத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை பத்தி கூட நம்ம பேசணும். இப்ப அவர் அவங்க அப்பாவை கூட்டிட்டு பாக்குறதுதான் இப்ப நம்ம பார்க்கணும் இல்லையா? கூட்டிட்டு வர சொல்றத. கரெக்ட். ஆக்சுவலாக நீங்கள் குறிப்பிடும்போது சொன்னீங்க அவனுடைய சிறு வயதில் அவனுக்கு தெரிந்த தரிசனங்கள், சொப்பனங்கள் அது எப்படி நிறைவேறுச்சு அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இந்த இடம் தான் அது நிறைவேறு காலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 சொப்பனங்கள் அவர் அங்கே பார்த்தாரு. அரிக்கட்டுகள் வணங்குற மாதிரியும், சூரிய சந்திர நட்சத்திரங்கள் வணங்குற மாதிரியும் சொப்பனம் கண்டேன் அப்படின்றது யாக்கோபோட திட்டுவாரு. அப்படிங்கிறது. ஆனாலும் யாக்கோபு இதை மனசுல வைத்துக் கொண்டார்னு போட்டிருக்கு. அவருக்கு உள்ளுக்கு ஏதோ ஒரு சம்திங் இஸ் தேர் இன் தி ட்ரீம்ஸ்ன்றது. ஆக்சுவலா அந்த மனதில் வைத்துக் கொண்டார் அப்படிங்கிறதே அவங்களுக்கு கடவுள் ஏதோ ஒரு விதத்துல பேசுகிறார்னு அர்த்தம். இது மரியாளுடைய இடத்துல நான் நிறைய பார்க்க முடியும். அவங்க 2-3 இடத்துல தன்னுடைய மனதிலே வைத்துக் கொண்டார்கள். இப்போ உதாரணத்துக்கு சிமியோன் சொல்லும் போதும் பட்டயம் ஆத்மாவை ஊடுருவிப்பாயும் போதும் உடனே மனதிலே வைத்துக் கொண்டார்கள் அப்படிம்பாங்க. அவர் 12 வயதா இருக்கும்போது நீங்க ஏன் என்னை தேடினீங்க, நான் பிதாவினுக்கு அடுத்த வயதுல தான் நான் பார்க்கணும் அப்படின்னும் போது அவர்கள் மனதிலே வைத்துக் கொண்டார்கள் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த மனதிலே வைத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறதே கடவுள் ஏதோ ஒரு திட்டத்தை இதுக்குள்ள வச்சிருக்கிறாரு, ஆனா என்னால புரிஞ்சுக்க முடியல, ஆனா ஏதோ ஒரு திட்டம் இருக்கு, அதுதான் அதுல மனதில வைத்துக் கொள்றது அப்படிங்க. இப்போ நம்ம நாட்களை கூட நம்ம அப்படி சிலதெல்லாம் வைப்போம். நமக்கு அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ள முடியாட்டியுமே ஆனா இதுல ஏதோ ஒண்ணு உள்ள இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்குள்ள கொடுக்கக்கூடியது அது கடவுளுடைய வெளிப்பாடு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதுதான் யோசேப்பினுடைய வாழ்க்கையில நடக்க முடியாத ஒரு விஷயம். எப்படி இத்தனை பேரும் வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறவங்க எப்படி ஒரு சிறுவனுக்கு முன்னாடி விழுந்துட முடியும், வணங்கிட முடியும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். ஆனால் அது நடந்தது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது ஒரு நிகழ்வு, அதை நம்ம மறுக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது. இன்றைக்கு யோசேப்பு தன்னுடைய தகப்பனை அழைத்து கொண்டு வரும்படியாக ஒட்டுமொத்த கானான் தேசத்துல, அதாவது இங்க பாருங்க, கடவுள் எங்கிருந்து அவங்கள கொண்டு வந்தார் அப்படின்னா, நம்ம பார்த்தோம் ஆபிரகாமை ஊர் என்கிற கல்தேயர் பட்டணம், அந்த பாபிலோனுடைய அந்த நகரங்கள்ல இருந்து, மெசபதோமியா நகரங்கள்ல இருந்து ஆரானுக்கு ஆரான்ல இருந்து இப்ப கானானுக்கு கானான்ல அவங்க குடியிருக்கிறாங்க. கானான்ல லேண்டு வாங்கிட்டாங்க. கானான்ல அவங்க சாராலையும் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப ஈசாக்கையும் அங்க அடக்கம் பண்ணியாச்சு. ஏன்னா ஈசாக்கும் மரித்து போனான். இப்ப ஏறக்குறைய 120 வயது, அதாவது யாக்கோபு எகிப்துக்கு வரும்போது 130 வயது, 10 வருடத்துக்கு முன்பாகவே ஈசாக்கு இறந்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு 10 ஆண்டுகள் கழிந்துதான் யோசேப்பை பார்க்கறதுக்கு இவர் எகிப்துக்கு வர்றாரு யாக்கோபு. அப்ப வரும்போது அந்த இடத்தையே அவர் காலி பண்ணிட்டு தான் வர்றாரு. எல்லா குடும்பத்தோடையும் சேர்ந்து கிட்டத்தட்ட 70, இங்க ஒரு 75 பேர், கணக்குப்படி 75, ஆனா 70 பேர் அங்கிருந்து புறப்பட்டு இங்க வராங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அந்த 70 நபர்களும் எகிப்து தேசத்துக்கு வராங்க. அதுக்கான வண்டி எல்லாத்தையும் பார்வோன்கிட்டே சொல்லி, பார்வோன் எந்த அளவுக்கு யோசேப்பை நேசிச்சார் அப்படின்னா, யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. ஒரு அரசனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா பார்வோனுக்கு யோசேப்பு மேல இருந்த மரியாதை அப்படிங்கிறது அளவு கடந்து இருந்திருக்கு. யாக்கோபு அரசனை விட பெரியவனா இருந்தா தான் அவர் ஆசீர்வதிக்க முடியும். இப்போ பெரியவன்றது பதவியில் இல்லாட்டியும் வயது, அதுவும் இல்லாம நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்களுடைய அப்பா, அதுதான் அங்க ரொம்ப முக்கியமானது. இப்ப நமக்கும் நண்பர்கள் இருப்பாங்க, ரொம்ப நெருங்கிய நண்பர்களுடைய அம்மாங்களை பார்க்கும்போது நம்ம அவங்களோட பிளெஸிங் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு. அது மாதிரி இவர் பாருங்க, யோசேப்பு உயர்த்தினார் அப்படிங்கிறது ஏதோ பெயருக்கு அளவுக்கு உயர்த்தல. உண்மையாலுமே அவருக்கு யோசேப்பு மேல இருந்த அந்த ஒரு நன்மதிப்பு அப்படிங்கிறது உயர்ந்த இடத்துல வச்சதுனால அவருடைய தந்தையும் நம்ம மதிக்கணும், அவங்க குடும்பத்தை மதிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார்.
நினைச்சு நமக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்ல. நம்மளே இப்பதான் பஞ்சத்துல இருக்கோம். இதுல வேற அங்கிருந்து ஒரு 75 பேரை கொண்டு வந்து 70 பேரை கொண்டு வந்து அவங்களுக்கு யார் சாப்பாடு போடுறது? அவங்களுக்கும் நம்ம சொத்துல இருந்து பணம் போட சாப்பாடு போகுமே நினைக்கல பாரு. ஆமா. அவன் அவங்களுக்கும் தனி இடத்த குடுங்க. அவங்களுக்கு குடுத்தது மட்டும் இல்லாம, அதுல யோசேப்பு சொல்லுவாரு. அங்க வந்து எகிப்தியர்களுக்கு இந்த ஆடு, மாடு மேய்க்கிற தொழில் வந்து ரொம்ப கேவலமானது. ஆமா. அவங்க வந்து அத ஒரு பெரிய தொழிலா நினைக்கல. ஆனா இவங்க வரும்போது, அந்த தொழிலுக்கே தலைவர்களா அவங்கள போடலாம். போடுறாங்க. அவங்கள உயர்ந்த இடத்துக்கு பதவி குடுங்க அப்படிங்கிறாரு யோசேப்பு கிட்ட சொல்லி. நீ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா நம்ம நம்ம ஊர்ல இருக்கும் இல்லையா? அதுல வந்து தலைவர்களா போடு. அவங்கள வந்து கண்காணியா போடு. இவங்க போய் ஆடு, மாடு மேய்க்க வேண்டாம். இவங்க அதுக்கு சூப்பர்வைசிங் பண்ணட்டும். ஆமா. அவங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுமே, நாங்க இந்த தொழில் தான் ப பார்க்கணும்னு மறைக்கல பாருங்க மறைக்கல அவங்க. பாருங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஆச்சரியமா. விஷயம். எகிப்துல அது கேவலமான தொழிலா இருந்தாலும், அதுதான் அங்க யோசேப்புக்கும் பார்வோனுக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வேற லெவல்ல வந்து அந்த அந்த இடத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மனால அத படிக்கும்போதே புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா, சாதாரணமா எகிப்துல பார்த்தீங்கன்னா, இவர் இவர் அழுகிறத எல்லாருமே கேட்கிறாங்க. கேட்டாங்க. ஆமா. அந்த பார்வோனுடைய வீட்டாரெல்லாம் கேட்டாங்க அப்படின்னு. ம். ஏன்னா இந்த ஆள் இப்படி இதா இருக்கான் அப்படிலாம் நினைக்காம, ஆமா. அந்த துக்கத்தோட அவங்களும் சேர்ந்துக்கிறாங்க. அந்த சந்தோஷத்தோடயும் அவங்க சேர்ந்துக்கிறாங்க ம். அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அது மட்டும் இல்ல, கடவுள் அந்த யோசேப்போடு இருந்தார் அதனால அப்படிங்கிறதையும் தான் ஆமா. நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா, அவரு கூட இருந்ததுனால, எவ்வளோ பெரிய இடங்கள்லயும் தேவன் வந்து அவர் கண்களுக்கு கிருபை கிடைக்க பண்ணினார். மனுஷர் தயவ உண்டு பண்ணினார் ம். அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது உண்மையாலுமே யோசேப்புக்கு ம். நடைபெற்றது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமான செய்தி. ஏறக்குறைய 130 வயதுல யாக்கோபு எகிப்துக்கு வந்து 17 ஆண்டுகள் வந்து அவர் வந்து எகிப்துல இருக்கிறார். ம். 17 ஆண்டுகள் எகிப்துல இருக்கிறாரு. 147 வயதுல அவர் மரிக்கிறார். யாக்கோபு மரித்து போகிறார். மரித்த உடனே அவருடைய அடக்கம் வந்து மறுபடியும் மக்பெலா குகைக்கு போகுது. ஆமா. ஏன்னா அவர் அங்க தான் கொண்டு அவரு போகணும்னு வந்து நெனச்சிருப்பாரு. என்னைய வந்து இங்க விட்டுறாதீங்க. என்னைய அடக்கம் பண்ணணும் அப்படின்னோனே, இங்கிருந்து கொண்டு போயி அங்கே அடக்கம் பண்ணுகிற அந்த மக்பெலாலயே தந்தையோடு, தாத்தாவோடு, அப்பாவோடு, தந்தை ஏன்னா ம். எல்லாத்துக்குமான கல்ற அதுதானே. கல்லறையா அது ஆமா. இருக்கிறனால, அந்த குடும்ப கல்லறை கான்செப்ட் அங்கிருந்து தான் வருதுன்னு இருக்கு. நெனைக்கிறேன் ஆமா. நானு. இருக்கும். அதனால தான் கொண்டு போய் அங்கேயே அடக்கம் பண்ணுகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுக்கு பிறகு பல ஆண்டுகள் யோசேப்பு ஒரு மிகப்பெரிய அ அதிபதியாக எகிப்தினுடைய அதிபதியாக ம். பல ஆண்டுகள் வயதான முதிர் வயது ஏறக்குறைய யோசேப்பு வந்து 110 வயதுல மரிக்கிறார் அப்படின்னு ம். வேதம் சொல்லுது. அப்ப ஏறக்குறைய 70 110 110னா 70 வயசு 70 வருஷம் போல அவரு பெரிய ஸ்தானத்துல தான் ஆமா, ஆமா இருந்திருப்பாரு. ம். இருந்திருக்கிறாரு. ஒருவேளை வயதான காலங்கள் வரும்போதே பார்வோன்கள்லாம் மாறிப்பாங்க. அவரோட பதவியெல்லாம் இருந்திருக்கலாம். போயிருக்கு ஆ. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா, பிற்காலத்துல யோசேப்பு அறியாத ராஜா. ராஜா ஆ. வந்தான் அப்படின்னு பார்க்கிறோம். யோசேப்பு உயிரோடு இருக்கும்போதே யோசேப்ப ம். பத்திய நாலேட்ஜ் இல்லாம அவர வந்து இப்ப இன்னைக்கே நம்ம பார்க்கிறோம். அரசியல்ல பெருசா ம். இருந்தவங்கலாம் 30 ஆண்டுகள் முடியும்போது அவர் யாருன்னே தெரியாது. இப்ப வந்திருக்க ஜெனரேஷனுக்கு பழைய தலைவர்கள பழைய தெரியாது. தலைவர்கள பத்தி எதுவுமே தெரியாது. ஆமா. இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு இருக்க ஒரு 20, 22 வயசு பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்ட பத்தியே எதுவும் தெரியாது. ஆமா. என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. அந்த ஒரு இடத்துல தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ வரலாறுகள் மறக்கப்படுது. ஒரு 30 ஆண்டுகள் கழிஞ்சிருச்சுனாலே, இவரு இவ்ளோ பெரிய ஆளா? இவ்ளோ செஞ்சிருக்கிறாரா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மறந்துருவோம். தெரியாது. அதுக்காக தான் நம்ம வரலாறுகள திரும்ப, 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 திரும்ப நம்ம சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல நம்ம ஆமா. இருக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்ப இங்க அதுதான் நடந்திருக்கு. அது வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் குடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப யோசேப்பினுடைய அந்த வளர்ச்சி, அது எகிப்து தேசத்தை மட்டும் காப்பாத்தல. யாரெல்லாம் எகிப்தை நோக்கி வந்தாங்களோ, எகிப்த நோக்கி உணவுக்காக வந்தவங்கள எல்லாத்தையுமே யோசேப்பு வந்து பார்வோனுக்காக அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அல்லது பொருட்களை பெற்றுக்கொண்டு, அவர் உணவு கொடுத்து காப்பாத்தினார். அந்த கோசேம் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து பார்வோன் அவங்களுக்கு ஆமா. நியமிக்கிறாரு. யாக்கோபு குடும்பத்தாருக்கு. யாக்கோபுடைய குடும்பத்தாருக்கு முழுமையா அத குடுக்குறாரு. அந்த பட்டணம் தான் பிற்காலத்திலே இஸ்ரவேலர்கள் அவர்கள் பலுகி பெருகி ம். ம். மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய சமுதாயமாக மாறுறது வந்து நம்ம பார்க்கிறோம். அப்ப கிட்டத்தட்ட 430 வருடங்கள். அதுல எகிப்துல அவங்க கஷ்டப்பட்டது 400 வருடங்கள். ஆமா. ஒரு 30 ஆண்டுகள் யோசேப்பு இருக்கிற காலங்கள்ல சந்தோஷமா யோசேப்புடைய இருந்திருப்பாங்க. ஆமா. நாலேட்ஜ் இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா போயிருக்கு. ம். யோசேப்பினுடைய கடைசி காலங்களே அவங்க வந்து அடிமைத்தனத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டாங்க. ம். அப்படிங்கிறது யோசேப்போட மரண நேரம் வந்து யோசேப்புக்கு வந்து ஒரு பெரிய இது இருந்திருக்கும். ஆமா. என்னடா இந்த நம்ம இடத்துக்கு வந்து நம்ம ஜெனரேஷன் எல்லாம் அதனால தான் அவர் வந்து ஆமா. சொல்றாரு. இல்லன்னா அவர் அங்கேயே இருந்திருப்பார். அதனால தான் என் எலும்ப எலும்ப இங்க எடுத்துட்டு போ வைக்காதீங்க. வேண்டியது. நீங்க ஆமா. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் போவீங்க. ம். ம். அது தாத்தா கிட்ட இருக்கிற தீர்க்க தரிசனம் வேற ஆண்டவர் ம். சொல்லியிருக்கிறாரு இல்லையா? ஆண்டவர் வந்து
ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, இது 400 வருடம் நீங்க எகிப்துல இருப்பீங்க, ம். அடிமைத்தனத்துல இருப்பீங்கன்னா, அப்போ கண்டிப்பா அது வந்து தெரிஞ்சு ஈசாக்குக்கு ஆமா. தெரிஞ்சிருக்கும். ஈசாக்கு யாக்கோபுக்கு சொல்லியிருப்பாரு. ஈசாக்கே வந்து யோசேப்புக்கே சொல்லியிருக்கலாம். இருக்கலாம். ஏன்னா ஆமா. அந்த ஏஜ் ஆ. இருக்கு. அப்போ அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எகிப்து தேசத்துக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ம். அப்ப நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இங்க எப்படி அடிமைத்தனமா நம்ம விற்கப்பட்டோமோ, அப்படியே தான் இந்த இஸ்ரவேலே விற்கப்பட்டிருக்குது இந்த இந்த ஆமா. இனத்துக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பிறகு யோசேப்பினுடைய மரணம் ஏற்படுது. அவர் சொல்றாரு, என்னுடைய எலும்புகளை கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி, பூரண வயதிலே ஒரு 110 வயதிலே அவர் மரித்தார் அப்படிங்கிறத வேதம் பதிவு செய்கிறது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வாழ்க்கை அப்படிங்கிற வரலாறு. ஒரு பரிசுத்தம், நேர்மை, ம். தன்னுடைய எஜமானாக இருக்கக்கூடிய பார்வோனுக்கும் உண்மையா ஆமா. இருக்கிறாரு. போர்த்திபாருக்கும் நம்ம உண்மையா இருக்கிறாரு. விசுவாசியான ஒரு ஊழியக்காரன்னு அது சொல்ற மாரி எவ்வளவு ஒரு அற்புதமான ராஜாட்ட அப்படி இருந்திருக்கிறாரு. இருக்கிற இடத்துல நம்ம ஆமா. உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறத நிரூபிச்சவர் யோசேப்பு. நிறைய அப் நேரங்கள்ல சின்னதா இருக்கும்போது உண்மையா இருப்பாங்க. போர்த்திபார் வீட்டுல உண்மையா இருக்கிறது பெருசு இல்ல. ஆமாமா. பார்வோன் வீட்லயே ஆ நீ உண்மையா அவ்வளோ இருக்கிறது பெரிய ஆமா. அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையிலேயே வந்து பரிசுத்தம், உண்மை, நேர்மை, மத்தவங்கள மன்னிக்கிற உழைப்பு, குணம். மன்னிக்கிற குணம், ஆ. இது எல்லாமே அவருடைய வாழ்விலே வந்து வாழ்வியலோடு ஒன்றிய ஒரு செயலாக, ரொம்ப அற்புதமான ஒரு செயல்பாடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவரோட யோசேப்பின் வரலாறோட ஆதியாகமே முடிஞ்சிருச்சு. ஆமா. நம்ம இப்ப நடுவுல ஆதியாகமத்த நமக்கு வந்து முடிச்சிருக்கோம். யூதா பாரேசனுடைய ஆமா. யூதாவினுடைய அது ஒண்ணு இருக்குது. ஒரு ஆமா. வரலாறு நமக்கு ஆமா. நடுவுல வருது. யூதா வந்து யாக்கோபினுடைய ஒரு மகனாக இருந்தபோதும், ஆமா. மேசியாவினுடைய வழி இந்த அவரு யோசேப்புக்கு இவ்வளவு பெரிய இது கிடைச்சாலுமே, மேசியாவினுடைய இது வந்து யூதாவிலிருந்து தான் வருது. வருது ஆமா. அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ம். அந்த யூத சந்ததியில, யூத இனத்துல, அதாவது யூதா கோத்திரத்துல தாமாருங்கிற ஒரு பெண்மணி எப்படி உள்ள வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஒரு விதமான நெருடலை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆமா. ஏன்னா ஆனா யூதாவினுடைய வேதம் அத மறைக்கணும், ஒழிக்கணும்னு நினைக்கல நினைக்கல. வேதம். ஆமா. அதுதான் ஆச்சரியமான ஆமா. வேதம் அப்படிங்கிறது. ஆமா. ஏன்னா யூதா வந்து ஒரு மதிக்கத்தக்க ஒரு கோத்திர பிதாக்கள் ஒருவர். ஆமா. இந்த தவற மறைச்சிருக்கணும்னு நினைச்சிருந்தா மறைச்சிருந்திருக்கலாம். இன்னொன்னு, யூதாவுமே வந்து அந்த அந்த கால நடைமுறைகள்ல அத விஷயங்கள்ல பின்பற்றின ஆமா. பின்பற்றி இருந்திருக்கிறாங்க. ஆமா. அப்பவுமே வந்து அவர் வந்து தெரியாம அந்த தவற செய்த போதும், தாமார் அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். தவறான ம். வழிமுறையா இருந்தாலுமே, அதுக்குள்ள ஒரு நல்ல அவ வெளியில எங்கேயும் ஒரு மாரி தவறு எண்ணங்கள். செய்யாம அவ இருந்தா. வந்து ஆமா. ஒரு இச்சையான எண்ணத்துக்கு விட்டு குடுக்காம, ஆமா. ஒரு சந்ததிய உடைய தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் வந்து அந்த ஆமாமா. தவறு செய்தார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதான் பைபிள்ல கூட அத என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம யூதாவ பத்தி 1 நாளாகமம் 2வது அதிகாரம். யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டாயிற்று. ஆ, ஆயினும் சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. ஆ அதுதான். உண்மை அதுதான். ஏன்னா ம். ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ம். சேஷ்டபுத்திரம்ன்றது வந்து டபுள் ஃபோல்டு. ஆமா. அது வந்து இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, கோத்திர பிதாக்கள்ல எப்பிராயீம், வந்து மனாசே. மனாசே, எப்பிராயீம் 2 பேர் ஆமா. வந்துடுறாங்க. 2 பேருக்கும் கோத்திர பிதாக்களாக இடம் கிடைத்து விடுகிறது ம். அப்படிங்கிறது ரொம்ப ம். மனாசேயின் கோத்திரமும், எப்பிராயீம் கோத்திரத்துக்கும் 2 ஆசீர்வாதத்த ம். கடவுள் குடுக்குறாரு. அதே மாரி யூதா வந்து சகோதரனையும் நேசிச்சிருக்கான்ல அந்த சமயத்துல. ஆமா, ஆமா. அதனால சேர்ந்து தான் அதனால ஆண்டவர் வந்து மேசியாவினுடைய தொடர்ச்சி இந்த தொடர்ச்சி அப்படிங்கிறது யூதா யூதா கோத்திரத்துல வருது. ஆமா. வந்தாலும், ம். அந்த மூத்த குமாரன் ரூபனுக்கு கிடைக்க வேண்டிய ரூபன் தவறு செய்து ஆமாமா. விட்டபடினால், ம். ரூபனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்து யோசேப்புக்கு கிடைக்கிறது. அதனால தான் எப்ராயிம்னாலே ரெட்டிப்பானு அப்படின்னு அர்த்தம். எப்பிராயீம். மனாசே, எப்ராயிம் மனாசே. அப்படின்னு 2 ஆசீர்வாதங்கள் அந்த சந்ததிக்கு ம். தேவன் கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதனால வேதாகமத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேசியாவினுடைய இதுல வந்து தாமார் வர்றாங்க. முக்கியமான ஒரு அதுக்கு பிறகு ராகாப் வராங்க. ராகாப் வராங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, பத்சேபா. போவாஸ், ரூத் ஆமா. வராங்க. பத்சேபாள். பத்சேபாள் வராங்க. ஏறக்குறைய 4 பெண்கள் இயேசு கிறிஸ்துவுடைய வரலாறுல நம்ம பார்க்க ம். முடியும். ஒண்ணு தாமார், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ராகாபு, அதுக்கப்புறம் ரூத்து, அதுக்கப்புறம் பத்சேபாள். ஆமா. அதுல வந்து தாமாரும் பத்சேபாளுடைய லைஃப்ல வந்து கொஞ்சம் தவறான மாரல் இல்லாத ஒரு லைஃபா இருந்தாலும், ம். சில காரணங்களுக்காக கடவுள் அந்த விஷயங்கள அனுமதிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத அது நம்ம யூதாவும் ஒத்துக்கிறாரு பாருங்களேன். நான் உண்மையா ஒத்துக்கிறேன். என்னை விட தாமார் வந்து இது நீதி உள்ளவள். உத்தம நீதி உள்ளவள் அப்படின்ற அப்படிங்கிறத மாரி. ஒத்துக்கிறாரு. ம். அந்த காலம் கிட்டத்தட்ட நம்ம ம். தான் சொல்றோம் 3700 வருஷம்னும்போது ஆமா. இதெல்லாம் உலகம் பெரிய வந்து விஷயம். எவ்வளவோ கல்ச்சரல் டிஃபரெண்ட் ஆமா இருந்தது. இருந்திருக்கு. இன்னைக்கு ஆமா. மாரிலாம் இல்ல. ஆமா. இன்னைக்கு இருக்கிற இந்த ஒழுக்க நெறிகள்லாம் வந்து எல்லாமே ம். அவங்களுக்கு இருந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அப்பவும் அவர்களுடைய காலத்துக்குரிய சட்டதிட்டங்களுக்கு அவங்க வந்து கட்டுப்பட்டவங்களா தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கணவன் இறந்துட்டா சகோதரனை திருமணம் ஆமா. செய்யணுங்கிறது வந்து
பிற்காலத்துல பிரமாணங்கள் நியாயப்பிரமாணத்துல கொடுக்கப்படுது. ஆனா நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடியே அந்த மேரேஜ், அந்த லெவிரிட் மேரேஜ்னு சொல்லுவாங்க, அந்த சகோதரர்ல திருமணம் பண்றது வந்து கானானிய அந்த பின்புலத்துல அது இருந்திருக்கு. அதனாலதான் யூதாவும் அதனாலதான் பிள்ளைகள் பிறந்தா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறத பாக்குறோம். அப்ப அது வந்து அவங்களுடைய பாரம்பரியத்திலேயே அது வந்து பழக்க வழக்கமா இருந்திருக்கு. அதான் கடவுள் அங்கீகரிக்கிறார். அதாவது ஒரு குடும்பத்துல ஒரு சகோதரனுக்கான அந்த இது இருக்கணும், சந்ததி இருக்கணும் அப்படிங்கிறதும், அதுக்கு பின்னாடி வரவங்க அந்த சகோதரனுடைய சந்ததியை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து வேதம் வந்து கற்றுக் கொடுக்குது. அப்ப கணவன் இறந்துட்டா அவனோட சகோதரனை திருமணம் பண்றது அப்படிங்கிறது வேதாகம கல்ச்சர் இல்ல, ஏற்கனவே இருந்த கல்ச்சரை வந்து வேதாகமம் வந்து அங்கீகரிக்குது அப்படிங்கிறது. நிறைய விஷயங்கள் அப்படி அங்கீகரிக்கிற விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி வேதம் அங்கீகரிச்சிருக்கிறதுங்கிறத வந்து யூதா தாமாருடைய விஷயத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ரூத்தை பத்தி நம்ம பின்னாடி காலங்கள்ல பார்ப்போம். அதே மாதிரி பத்சேபாலை பத்தியும் பார்ப்போம். ராகாபை பத்தியும் நம்ம தனியா பார்க்க போறோம். அதனால உங்களுக்கு வந்து அது ஒரு 3 பெண்கள் பிளஸ் தாமாரோட 4 பெண்கள் மேசியாவினுடைய அந்த குடும்ப பாரம்பரியத்துல ஒரு வித்தியாசமானவர்கள், பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியவங்க, குறிப்பிடப்பட வேண்டியவங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான சிறப்பான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இப்போ இன்னொன்று கூட நம்ம பார்க்கணும். எப்படின்னா இப்போ யோசேப்பு இவ்வளோ பெரிய பாரம்பரியமாக வந்திருக்கிறாரு. எகிப்துல பஞ்சம் இருந்தப்ப கோத்திரப்பிதாக்களை காப்பாற்றி அந்த இஸ்ரேல் புத்திரர்னு ஒரு பெரிய இன்னைக்கு இப்போ ஒரு நாடு எல்லாம் இருக்காங்க. இப்போ இதுக்கு வரலாற்று தொல்லியல் சான்றுகள் எதுவும் நிச்சயமா. அதாவது இன்னையிலேருந்து 3700 ஆண்டுகள் அப்படின்னும் போது பல எகிப்திய வரலாறுகள் இருந்தாலுமே இது ரொம்ப மைனூட்டா அவங்க கோட் பண்ணவே இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா, யோசேப்பு ஒரு அந்நிய மனிதன் அப்படிங்கிற காரணமாக கூட இருந்திருக்கலாம் பல நேரங்களா. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அங்கங்கே இருக்கக்கூடிய வேதாகம பதிவுகளும் தரவுகளும் பார்த்தீங்கன்னா மிக நெருக்கமாக பொருந்தக்கூடிய விஷயங்கள். உதாரணத்துக்கு இது காலம் வந்து எந்த காலமா இருக்கும்னா, ஒரு 1880 இருந்து கிமுல 1880 இருந்து 1800 காலகட்டங்கள்ல தான் இது அமைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து வேதாகம வரலாற்று ஆய்வாளர் குறிப்பு. இந்த காலம் வந்து இந்த மிடில் கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, மத்திய ஆட்சி காலம் அல்லது ஹிக்ஸோஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்சி காலத்துல இது நடைபெற்றிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த சாப்நாத் பண்ணையா அப்படிங்கிற அந்த பேர் வந்து ஒரு எகிப்திய பேரு. இந்த பேர் வந்து அங்க வந்து பயன்பாட்டுல இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் வர ஆய்வோடு நிரூபிக்கிறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆதியாகம புஸ்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வரலாற்றோடு எகிப்திய வரலாறுகளோடு மிகவும் தொடர்புடையதா இருக்கு. எங்கேயோ உட்கார்ந்துட்டு யாரோ கதை எழுதின மாதிரி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பர்னபா சுவிசேஷம்னு ஒரு சுவிசேஷம் இருக்கு. காஸ்பல் ஆஃப் பர்னபாஸ்னு ஒரு சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்துவுக்கு எதிரான எண்ணம் கொண்டவர்கள் இந்த சுவிசேஷத்தை எடுத்து பயன்படுத்துவாங்க, வேதாகமத்துக்கு எதிராக பயன்படுத்துவாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த சுவிசேஷத்துக்கும் இயேசுவுடைய சீஷர்களுக்கும் இம்மி அளவு கூட தொடர்பு இல்லை அப்படிங்கிறது அந்த புத்தகத்துக்குள்ளேயே இருக்கு ஆதாரங்கள். ஏன்னா சம்பந்தமே இல்லாம மலை நாடுகளை பத்தி பேசும்போது கடல் பத்தி பேசியிருக்கும். கடல்ல வந்து அந்த ஊர்ல இறங்கினாருன்னு எழுதியிருக்கும். அது மலைநாடு, அந்த நாட்டுல கடலே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல வந்து கப்பல்ல இறங்கினாருன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. சென்னையில கப்பல்ல இறங்கினான்னு சொன்னா புவியியல் புரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். கோயம்புத்தூருக்கு கப்பல்ல வந்து இறங்கினாரு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டை பத்தின புவியியல் அறிவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அது மாதிரி ஜூப்ளி இயரை பத்தி அந்த புத்தகத்துல இருக்கு. இந்த பர்னபாஸ் விசேஷங்க புத்தகத்துல ஜூப்ளி இயர் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்னு எழுதியிருக்கு. ஆக்சுவலா வேதாகம காலங்கள்ல ஜூப்ளிங்கிறது 50 வருஷத்துக்கு ஒரு முறை வருகிறது. ஆனா உண்மையாலுமே வரலாற்றுல ஒரு முறை வந்து அது 100 வருஷத்துக்கு ஒரு முறைன்னு மாத்தினாங்க. 12ஆம் நூற்றாண்டுகள்ல இருந்து ஒரு போப் என்ன பண்றாரு, அதை 100 முறைன்னு மாத்துறாரு. அதுதான் சொல்றேன். இப்ப இந்த புத்தகமே 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எழுதப்பட்ட புத்தகம். அதான் இருக்கக்கூடிய. அப்போ ஒரு வரலாறு எழுதப்படும் போது அந்த விஷயங்களை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். அந்த அதுல எழுதப்பட்டிருக்கிற செய்தியும் அங்கே அந்த தொடர்புகளும் ஒரே மாதிரி இருக்காங்க. வேதாகமத்துல உதாரணத்துக்கு இந்த அரண்மனை நிர்வாகின்னு பாக்குறோம். இந்த நிர்வாகியா ஒருத்தரை நியமிக்கிறார் அப்படின்னும் போது தலைமை பணியாளர் அப்படிங்கிறது இது வந்து எகிப்துல இந்த பதவி இருந்திருக்கு. இந்த அரண்மனை நிர்வகிக்கக்கூடியவராக ஒரு பெரிய பதவி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பதவி வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம்.
அதே மாதிரி தானிய களஞ்சியங்களினுடைய கண்காணிப்பாளர், இதுவும் பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். இந்த பஞ்சம் வரும்போது உணவை சேமித்து விநியோகிப்பது இவரோட பொறுப்பு. இது எகிப்திய வரலாற்றிலே மிக முக்கியமான நிர்வாக பணியா இருந்திருக்கு. இது வந்து எகிப்துல இருந்த பணி. ஏதோ புதுசா இவங்க சொல்லல. ஏற்கனவே அங்க அந்த பணிக்கு ஆட்கள் அப்படி இருந்திருக்காங்க. அந்த பதவிக்கு யோசேப்பு நியமிக்கப்பட்ட போது எக்ஸ்ட்ரா அவருக்கு வந்து பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பார்வோனுக்கு அடுத்தபடியான அந்த ஹோல் லேண்டுக்கும் ஹோல் நாட்டுக்கும் ஒரு பதவி கொடுக்குறாங்க இல்லைங்களா? அடுத்த நிலை, பார்வோனுக்கு அடுத்த நிலை அப்படிங்கிறது வந்து அதுவும் வந்து ஒரு வரலாற்று பூர்வமான உண்மைதான். அதுவும் இல்லாம பார்வோன் தன் முத்திரையும் வந்து யோசேப்பு கொடுத்திருக்கிறான். மெல்லிய ஆடையும், அதாவது அந்த லைட் ட்ரெஸ்ஸையும் பொன் சரப்பணியும் சூட்டினான்னு பைபிள்ல படிக்கிறோம். இது எல்லாமே எகிப்திய பாரம்பரியத்துக்கு உட்பட்ட ஒரு இது எதுவுமே முரணானது இல்லை அப்படிங்கிறது நமக்கு கூடுதலான ஒரு செய்தியா இருக்கு. இதுல ரொம்ப முக்கியம் எகிப்திய பண்பாடுகள். அங்க இருக்கக்கூடிய பண்பாடுகளோட ஒத்து வருதான்னு பார்த்தா, பார்வோனை சந்திக்க போறது யோசேப்பு போறதுக்கு முன்னாடி அவன் முகம் சவரம் செய்தான்னு பைபிள் பதிவு பண்ணிருக்கு. இது எகிப்திய பண்பாட்டுல ஒரு மிக முக்கியமான கல்ச்சரா. அவங்க வந்து முகசவரம் செய்துட்டு தான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இது வந்து அவங்க வந்து தாடி வச்சிருக்க அவங்க விரும்ப மாட்டாங்க. ஆக்சுவலா கானானியர்கள் தாடி வச்சிருப்பாங்க பொதுவா. ஆனா எகிப்தியர்கள் வந்து தாடி வைக்கிறத விரும்ப மாட்டாங்க. முகசவரம் செஞ்சுட்டு கிளீனா, நீங்க பழைய காலத்துல பார்வோனுடைய முகம் பார்த்தா கூட மூஞ்சி கிஞ்சி மீச கீசெல்லாம் எடுத்து முழுக்குன்னு தான் இருக்கிறது பார்த்துருப்போம். அது நம்ம காமிக்கும் போது அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அது மட்டும் இல்ல, ஆதியாகமம் 46:34 பார்க்கிறோம், மேய்ப்பர்கள் எகிப்தியர்களுக்கு அருவருப்பானவர்கள் அப்படின்னு ஒரு லைன் பதிவு பண்ணுவோம். இது ஒரு வரலாற்று ரீதியான உண்மை. எகிப்தியர்களுக்கு வந்து மேய்ப்பர்கள் வந்து அருவருப்பா தான் இருந்திருக்காங்க. அவங்க வந்து விவசாயத்தை தான் முதன்மையா கருதிருக்காங்க. நாடோடி வாழ்க்கை அவங்க விரும்பல. ஏன்னா அவங்க நைல் நதி இருக்கு, ஜீவ நதி இருக்கிறனால அவங்க ஒரு இடத்துல குடியிருந்து, எகிப்திய நாகரிகம் அதுதானே உங்களுக்கு, விவசாயம் பண்ணி வாழ்றது. ஆடுகளை கொண்டு போய் அங்கங்க மேய்க்கிற அந்த மந்தை மேய்க்கிற இது வந்து அவங்க வந்து ரொம்ப கேவலமா பார்ப்பாங்க. அவங்களுக்கு அது பெரிய ஈடுபாடு இல்லை. அவங்களுக்கு விவசாயம் தான் ஒரு பெரிய தொழிலாக அவங்க கருதினது. அதனால அவங்களுக்கு அருவருப்பான ஒரு செய்தின்றத பைபிள் அதை பதிவு பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா துல்லியமான ஒரு குறிப்பு அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது யாக்கோபு மரிச்சிட்டு அவருக்கு வந்து 40 நாட்கள் அந்த வாசனை திரவியங்கள்லாம் இட்டாங்க அப்படின்னு பைபிள்ல பதிவு பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 70 நாட்கள் துக்கம் கொண்டாடினாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இது எம்பாமிங் பண்ணது, அவரோட பாடி எம்பாமிங் பண்ணது. இது எகிப்தினுடைய நடைமுறை. நம்ம எகிப்துல பாக்குறோம் இல்லைங்களா? இன்னைக்கு வரைக்கும் எகிப்தினுடைய பார்வோன்கள் இறந்தா அவங்கள வந்து எம்பாமிங் பண்ணி அவங்கள வந்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியா இருக்கிறது. இப்போ இங்க ஒரு சிலை கிடைச்சிருக்கு. அது வந்து டெல் எல் தபா அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ஆஸ்திரிய ஆராய்ச்சியாளர் வந்து ஒரு சிலையை கண்டுபிடிக்கிறாரு. அந்த சிலை வந்து ஒரு எகிப்திய அதிகாரியோடது. தலைமுடியும் அந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா தோல் நிறம் வந்து மஞ்சளாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த தோல் வந்து மஞ்சளா இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு அசிரியன், கானானியரை சேர்ந்தவர் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக அந்த நிறம் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது எகிப்தியன் கிடையாது அந்த அதிகாரி அப்படிங்கிறது. அப்ப இந்த சிலையினுடைய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வண்ண கோடுகள் இருக்குமா. இது வந்து யோசேப்போட அந்த பல வண்ண அங்கியை வந்து நினைவூட்டக்கூடியதாக அந்த சிலையில வடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது. அடுத்து அந்த அதிகாரியுடைய அந்த சிலை கிடைச்ச அந்த கல்லறை ஒண்ணு இருக்காங்க. அந்த கல்லறைக்குள்ள எலும்புகள் எதுவுமே இல்லை, வெறும் காலியான கல்லறையா இருக்கு. எலும்புகள் இல்லை அப்படிங்கிறது பார்க்கிறோம். இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யோசேப்புடையதாக இருக்கலாம். ஏன்னா அவர் தான் வந்து கானான்ல இருந்து போன எகிப்திய அதிகாரி, மிகப்பெரிய அதிகாரியா இருந்திருக்கிறாரு. அது மட்டுமல்ல, இந்த பலவர்ண அங்கி, அவருடைய தோல் நிறம் வேற. 3வது அவருடைய அந்த கல்லறை காலியாக இருக்கிறது, அந்த அதிகாரியுடைய கல்லறை வந்து காலியா இருக்குது அப்படிங்கிறதும், இவருடைய எலும்புகள் திரும்ப கானானுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை அடையும் போது அப்படிங்கிற செய்தியும் வந்து, இது எல்லாம் அது எகிப்துல அவருக்கு இருந்த கல்லறையாக இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் வந்து வராங்க. அப்ப இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2009 எகிப்துல தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, எகிப்திய ஆராய்ச்சி கிடங்குகள்ல இருந்து எடுத்து ஆயிரக்கணக்கான சிறிய பொருட்களை ஆய்வு செய்யும் போது ஒரு சில வட்ட வடிவ முத்திரைகளை எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த முத்திரைகள்ல வந்து என்னன்னா
ஒரு மனித உருவமும் ஒரு மெலிந்த பசுவின் உருவமும் ஓ! அதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து எகிப்திய அந்த ஹீரோகிளிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த எழுத்துக்கள்ல வந்து சாப்நாத்ன்னு எழுதியிருக்காங்க. ஓ! அப்ப யோசேப்பு அந்த ஆ, இதுல. அந்த இதுல ஒரு பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது ஆ, ஆ. அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதுல வந்து அ யோசேப்புக்கு பார்வோன் வச்ச பெயர் வந்து சாப்நாத் பண்ணையா அப்படிங்கிறது மட்டும் இல்ல. தானியங்கள விநியோகிக்க பயன்படுத்தின அந்த முத்திரையாக இருக்கலாம் அது. ஆ, அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் தானியம் குடுக்கும்போது இந்த முத்திரைய ஆ, ஆ, பயன்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறது. இதே மாரி எகிப்தினுடைய 2ஆம் காலகட்டத்தில சுமார் கிமு 1700லேருந்து 1550க்குள்ள இருந்த ஒரு ஸ்கிராப்ஸ் முத்திரைகள கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு முத்திரையில வந்து யாக்கூப் ஹெர் அப்படின்னு பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த யாக்கோபுங்கிற பெயர் வந்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபுங்கிற பெயர் இருக்கு. ஆனா யாக்கூபு அப்படிங்கிற பெயர் வந்து ஆ. அதனுடைய இன்னொரு வடிவம் தான் வந்து யாக்கூப் அப்படிங்கிறது. அப்ப இந்த முத்திரை வந்து யோசேப்பினுடைய தந்தை யாக்கோபின் பெயரையோ அல்லது அவரது வம்சவழியை சேர்ந்த ஒரு யாரோ செமிட்டிக் ஒருத்தர். அதிகாரிகளுடைய இதையே குறிப்பிடலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஒருவேளை ம். யாக்கோபு ஹெர் அப்படிங்கிறது வந்து யோசேப்பு கூட பயன்படுத்தி இருக்கலாம். இருக்கலாம். அவருக்கு பிறகு சில அதிகாரிகள் வந்து அந்த முத்திரைகள பயன்படுத்தி ம். இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. அதுக்கப்புறம் 41, 42ல வந்து பார்வோனுடைய கையில இருந்த முத்திரை மோதத்தை கழட்டி யோசேப்புக்கு போட்டான் அப்படின்னு பார்க்கிறோம். இதுவும் எகிப்திய வரலாற்றிலே பிரதம மந்திரிகளுக்கு பார்வோனுடைய முத்திரை கொடுக்கப்படும். ஓ! இந்த அது மாரி. வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி அப்படின்னு இப்படி இவ்வளவு நெறைய செய்திகள் தகவல் அந்த சொல்றீங்க. வரலாற்று தொடர்போட இருக்கிறத பார்க்கிறோம். இன்னும் ரொம்ப முக்கியமானது ஒரு இது வந்து ஒரு பொறியியல் சான்று என்ன அப்படின்னா, எகிப்து நைல் நதி ஓரத்துல ஃபையூம் அப்படிங்கிற ஏரிக்கு நீரை திருப்பும் ஒரு செயற்கை கால்வாய். ம். இன்றும் உள்ளது. இதுக்கு பேர் வந்து பஹர் யூசுப் அப்படின்னு பேராம். ம். பஹர் யூசுப் அப்படின்னு. என்னன்னா, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இக்கால்வாய் என்ன நினைக்கிறாங்க, எகிப்தில இருக்கிற மக்கள் என்ன ஆ. நினைக்கிறாங்கன்னா, இது யோசேப்பு காலத்துல கட்டப்பட்ட நைல் நதியிலிருந்து திருப்புறதுக்காக, தண்ணி திருப்புறதுக்காக யோசேப்பு கட்டியிருக்கலாம் ஆ. அப்படின்னு நம்புறாங்க. அதனால தான் அது பஹர் யூசுப் அப்படின்னு அதுக்கு ம். பெயர் இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப இவ்வளவு சம்பவங்கள் யோசேப்போட ஆ. வாழ்வியலோட ஒதுங்கின ஒரு வரலாற்று நிகழ்வாக ம். இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஆமா. செய்தி. நேயர்களே, அருமையான யோசேப்புடைய வாழ்க்கை வரலாறு முடிந்திருக்கிறது. நம்ம ஆதியாகமத்தை முடிச்சிருக்கோம் இன்றைக்கு. எப்படியாக யோசேப்பு கோத்திர பிதாக்களை பராமரித்து வந்தார் அப்படின்ட்டு. ஒருவேளை யாக்கோபு குடும்பத்தார் எல்லாரும் கானான்லயே இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? கானான்லேருந்து ஏன் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து தனியா வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா, ரொம்ப அருமையா ஆண்டவர் சொல்லுவார். நம்ம வந்து யாத்திராகமம் படிக்க போறப்ப நம்ம வந்து பார்ப்போம் நம்ம. அந்த காலங்கள்ல படிக்கிறப்ப. அவருக்கு சொந்த ஜனமாகவும், பரிசுத்த ஜாதியா இருக்கிறக்காகத்தான் வந்து என்ன பண்றாரு, அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இங்க கொண்டு வந்து வைக்கிறாரு. கானான்லேருந்து தூக்கிட்டு வந்து கோசை நாட்டுக்குள்ள வச்சிருக்காரு. அந்த கோசை நாட்டுல ஒரு அந்நிய நாட்டுல தான் ஒரு பெரிய ஒரு ஜாதியாக, அதாவது ஒரு பெரிய நாடாக ஏற்படுத்துவதற்காக அவங்கள இங்க தயார்படுத்தினார் என்று தான் நம்ம வந்து சொல்ல வேண்டும். ஒருவேளை கானானியரோட கலந்திருந்தால், கானானியர்களுடைய அதே எதற்காக ஆண்டவர் வந்து கானானியர்களை அழிக்க திட்டமிட்டாரோ, அந்த பாவத்திற்குள்ளாக தான் இந்த ஜனம் போயிருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை தனக்கு சொந்த ஜனங்களாகவும், பரிசுத்த ஜாதியாகவும் அவர் வந்து தீர்மானித்து விட்டபடியால், அவரை தனிமைப்படுத்தி இங்க கோசை நாட்டில வைத்திருந்தார் நம்ம வந்து யூகித்துக் கொள்ளலாம் நம்ம வந்து. யோசேப்பின் வாழ்க்கையில நிறைய பாடங்கள் கற்றுக்கொண்டோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே வந்து இது போன்ற நிறைய பாடங்களும் நமக்கு வந்து ஆண்டவருடைய வெளிப்பாடுகளும் காத்திருக்கின்றன. நீங்க தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். சால்வேஷன் டிவியை மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.